அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரூஸ்லி தற்காப்புகளை பயிற்சியில் நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ். நம்ம சேனலில் சிலம்பத்துறை படைவச்சிகள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான சிலம்பத்துறை ரகசிய பாடம் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த போர் அடிமுறை அப்படிங்கிறது 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாடம் வரைக்கும் போயிருக்கோம். இன்றைக்கி அதனுடைய அடுத்த தொடர்ச்சி போர் அடிமுறை 5வது பாடம். ஸோ அதை எப்படி தாக்குமுறைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்த பதிவில் இல்லை டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ அதோடைய தாக்கும் முறைகளும் சேர்த்து நம்ம தடுப்பு முறைகளும் சேர்த்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி போர் அடிமுறை 5. ஸோ ஒரு திசையில் வேகமாக முறையில் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாடம் கற்றுக்கிற மாதிரி ஒவ்வொரு பாடமாக பார்க்க. நல்லா கவனிங்க. இந்த திசையில் செஞ்சு காட்டுறேன், நிலையில் நின்றுக்கோங்க. பாடமுறைகள் ரொம்ப சுலபமானதான். நல்லா கவனிங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து மீண்டும் ஒரு முறை செஞ்சு காட்டுறேன். நல்லா கவனிங்க. அதே மாதிரி வேக முறையில் செஞ்சு காட்டுறேன். இங்கேருந்து ஸோ இதுதான் இந்த பாடங்கள் எப்படி இதில் ஒரு ரகசியங்கள் இருக்குது. ஸோ எந்த விதமான தாக்குதல் முறைகள் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. நேர் திசையில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், நின்றுக்கோங்க. முதல் பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து காலை ஒண்டி குத்துவது போது காமிச்சு நம்ம அட்டாக் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. குத்துற மாதிரி ஆக்ஷன் போயிட்டு ஒரு தாக்குதல் உச்சி போடுறாங்க. மீண்டும் ஒரு நல்லா கவனிங்க. இதுதான் இதில் ஒரு முக்கியமான பாடம்னா, குத்துற மாதிரி ஆக்ஷன். ஆனால் குத்து பாடம் கிடையாது. நல்லா கவனிங்க. இங்கே இந்த மாதிரி குத்துற மாதிரி ஆக்ஷன் போட்டு காலை ஒண்டி போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, மேல்தார். ஸோ அவங்க எதிரிகளை கீழ்ப்பக்கமாக தடுப்பு மறியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை காட்டுற மாதிரி காமிச்சு எப்படி பண்ணுறீங்க, தலைக்கு மேலே உச்சி போட்டிருக்கீங்க. அதன் பின்பு இடதுபுறம் ஒரு உச்சி. இங்கேருந்து நல்லா கவனிங்க. இங்கேருந்து இடதுபுறம் ஒரு உச்சி. அடுத்து வலதுபுறம் கண்ணை வெட்டு, அதாவது 2 வெட்டுமாங்க. 1, 2. இடதுபுறம் கண்ணை வெட்டு 1, 2. இப்போது இறங்கி எதிரியுடைய தாக்குதலில் இறங்கி நல்லா பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க, இந்த பின்பக்கமாக நல்லா கவனிங்க. காலை தட்டி பின்பக்கமாக இறங்கி தயார் நிலைக்கு வந்துடுவீங்க. நல்லா கவனிங்க. கண்ணை விட்டு முடித்து வலது கால் முன்பக்கம் இருக்கும்போது நல்லா கவனிங்க. அங்கேருந்து தாக்குதலுக்கு வெயிட் பண்ணுறீங்க. இப்படி இறங்கி போய் நிற்கிறீங்க. ஸோ இறங்கினப்புறம் இப்போ தான் முக்கியமான பாடம். காலை ஒண்டி ஒரு உள்ளறுப்பு இல்லைன்னா ஒரு ஒண்டி கீழ்த்தார்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இங்கேருந்து காலை ஒண்டி ஒரு கீழ்த்தார். இது நாடியில் அடி விடும். ஒண்டி கீழ்த்தார் போய் நிப்பாட்டிட்டு நல்லா கவனிங்க. காலை பிரித்து சாத்து. மீண்டும் ஒரு முறை நல்லா கவனிங்க. இங்கேருந்து முதல் கவனம் என்ன பண்ணுறீங்க, குத்துற மாதிரி காமிச்சு உச்சி போட சொன்னோம். இங்கேருந்து ஒண்டி குத்துற மாதிரி காமிச்சு தலையடி உச்சி போட போட்டிருக்கீங்க. மீண்டும் இடது உச்சி. அதன் பின்பு கண்ணை வெட்டு 1. அடுத்து இடதுபுறமாக 2. கண்ணை வெட்டு முடித்து பின்புறமாக இறங்கி தயார் நிலைக்கு வந்துட்டீங்க. தயார் நிலைக்கு என்ன பண்ணுறீங்க, காலை ஒண்டி ஒரு அடி, அப்புறம் காலை பிரித்து இறுதியாக ஒரு சாத்து. ஸோ இந்த பாடத்தை நல்லா கவனிச்சின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா அட்டாக்குமே பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமாக காமிச்சு மேல் பக்கமாக அட்டாக் விடும், இடதுபுறமாக காமித்து வலதுபுறமாக அட்டாக் விடும். இப்போ என்னென்னா, நீங்கள் எதிரிகளை குழப்பமடைய செய்து அவங்கள்ட்ட எப்படி தற்காத்தல் அப்படிங்கிற முறைகள் தான் இந்த போரிடுமுறை 5 முக்கியமான ரகசியம். ஸோ இந்த பாடங்களை எப்படி தடுப்பு முறைகள் விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிய பண்ணுங்கள். நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த சிலம்பத்தில் சந்திக்கின்றேன். நன்றி.